ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இணைந்து ஜெபிப்போம். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து இந்த தேசத்திற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். வாட்ஸ்அப் மூலமாய் நீங்கள் பார்த்தாலும் சரி, யூடியூப் மூலமாய் பார்த்தாலும் சரி, இல்லாவிட்டால் டிவி மூலமாய் பார்க்கிற இந்த வேத பகுதிகளை வாசித்து கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இணைந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. பல தேவைகளும் வேலைகளும் இருந்தாலும் கூட நேரங்களை ஒதுக்கி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய முழு ஆசை தேசம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரங்களில் இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர உம்முடைய பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், தியான நேரம், ஜெப நேரம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கிடுங்கப்பா. ஆண்டவரே, வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இணைந்து நாம் ஒரு பாடல் பாடுவோம். ஜெபிக்க கூடி வந்தோ, உம்மை துதிக்க நாடி வந்தோ, உழைக்க ஓடி வந்தோ, ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தந்தோம். ஜெபிக்க கூடி வந்தோம். இன்பம் தரும் இயேசுவே உமக்காக உண்மையுடன் உழைக்க பலன் தாரும். இன்பம் தரும் இயேசுவே உமக்காக உண்மையுடன் உழைக்க பலன் தாரும். நன்மை தரும் நாதரே உமக்காக வாஞ்சையோடு உழைக்க வரம் தாரும். நன்மை தரும் நாதரே உமக்காக வாஞ்சையோடு உழைக்க வரம் தாரும். ஜெபிக்க கூடி வந்தோம், உம்மை துதிக்க நாடி வந்தோம், உழைக்க ஓடி வந்தோம், ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தந்தோம். ஜெபிக்க கூடி வந்தோம். போவென்று சொன்ன கர்த்தரே உமக்காக புறப்படவும் உழைக்கவும் பலன் தாரும். போவென்று சொன்ன கர்த்தரே உமக்காக புறப்படவும் உழைக்கவும் பலன் தாரும். அனுப்பென்று அன்பாய் பணித்தவரே ஜெபிக்கவும் அனுப்பவும் அருள் தாரும். அனுப்பென்று அன்பாய் பணித்தவரே ஜெபிக்கவும் அனுப்பவும் அருள் தாரும். ஜெபிக்க கூடி வந்தோம், உம்மை துதிக்க நாடி வந்தோம்,
உழைக்க ஓடி வந்தோம், ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தந்தோம், ஜெபிக்க கூடி வந்தோம். அர்ப்பணித்தேன் என்னையே மீண்டுமாக, அயராது உழைக்க உறுதி கொண்டேனையா. அர்ப்பணித்தேன் என்னையே மீண்டுமாக, அயராது உழைக்க உறுதி கொண்டேனையா. பொற்பாதம் பணிந்தேன் ரட்சகனே, வந்தாத்தி தந்து வழி நடத்தும். பொற்பாதம் பணிந்தேன் ரட்சகனே, வந்தாத்தி தந்து வழி நடத்தும். ஜெபிக்க கூடி வந்தோம், உம்மை துதிக்க நாடி வந்தோம், உழைக்க ஓடி வந்தோம், ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தந்தோம், ஜெபிக்க கூடி வந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119 25 முதல். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது ராஜா எழுதின இந்த சங்கீத பகுதியில் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, அதே போல் உங்களுடைய வாழ்க்கை, அதே போல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணோடு எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது? உலகத்தின் ஆசாபாசங்கள், உலக கவலைகள், உலகத்தின் பாரங்கள், குடும்ப பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள நல்லதும் கெட்டதும் பல காரியங்கள் வரும். எல்லாவற்றையும் அது பார்த்து 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 சோர்ந்து 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 மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உலகத்துக்குரிய காரியங்களில் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. தேவைதான், குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் தேவைகள், பண தேவைகள் எல்லாம் நமக்கு இருக்குது. எல்லாம் நமக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் நாம் அதன் மேல் நோக்கம் வைத்து கவலைப்பட்டு கலங்கி நாம் ஜீவித்தால் அது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு எல்லாம் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லா வரவு செலவு எல்லா காரியங்களும் ஒரு குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதன் மேல் நாம் கண்ணை வைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, அவங்க விதைக்கிறதே இல்லை, அவங்களே நான் போஷிக்கிறேங்கிறாரு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அவங்க நூற்கிறதும் இல்லை, அவைகளை நான் உடுத்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அநேக தேவைகளும் பாரங்களும் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு.
என்ன செய்வோம்? அடுத்த நேரம் நமக்கு என்ன செய்வோம்? அன்பானவர்களே, கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் நம்முடைய இருதயத்தை மண்ணோடு ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு உலக பாரங்களும் உலக கவலைகளும் நெருக்கி கொண்டு போகக்கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை வைத்து நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கடந்து செல்லும்போது அந்தந்த நேரங்களிலே தேவன் நம்மை போற்றிப்பார், தேவன் நம்மை நடத்துவார், தேவன் நம்மை உடுத்துவிப்பார், அவர் கரம் பிடிப்பார். அன்பானவர்களே, கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டோடைய வேத வசனம்தான் நமக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிறது. ஆகினால அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது அந்த 28ஆம் வசனத்தில் பாருங்க, சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லுகிறார். ஆண்டோடைய வசனத்தின்படி இன்றைக்கு நம்ம பலவீனர் தான். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்குவதினால தான் நம்ம இன்றைக்கு தைரியமாக இந்த ஆண்டோடைய சமூகத்தில் வர முடிகிறது. ஆண்டோடைய வசனத்தின்படி நிலை நிறுத்தினால் தான் இன்றைக்கு நானும் உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். இல்லாவிட்டால் நான் நிற்காது. அல்லேலூயா. ஆண்டோடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். உயிர் மீட்சிக்கு அடிப்படையான சில காரியங்கள் இருக்கிறது. ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு என்ன வேணும்? ஒரு பாவ உணர்வு. பாவ உணர்வு. ரெண்டாவது பாவ அறிக்கை. மூன்றாவது அர்ப்பணித்தல் நம்ம வாழ்க்கையில் வேணும். அர்ப்பணிக்கிற தன்மை நம்ம வாழ்க்கையில் வேணும். பாவ உணர்வு வேணும். அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அடுத்தது ஆண்டோடைய பணிக்காக, இந்த ஜெப ஊழியத்திற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை முழுநேர ஊழிய காரியங்களுக்கு, முழுநேர ஊழியத்திற்கென்று ஏசப்பா என்னை அழைக்கிறார் என்று யாராவது நினைத்தால், யாரிடமாவது கர்த்தர் பேசினால், ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கிறது. அவங்களிடத்தில் போய் முழுநேர பணிக்கென்று நம்மை அர்ப்பணித்து ஒரு இயக்கத்தின் மூலமாக வட இந்திய பகுதிகளுக்கெல்லாம் கூட செல்லலாம். ஆனால் முடியாதவர்கள் நம்ம இருக்கிற இடங்களிலே அமர்ந்திருந்து இந்த தேசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் குறித்து சொல்ல நேரம் இல்லை. பேதுருவை குறித்து சொல்லும்போது அந்த கெத்சமனே தோட்டத்தில் பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து சென்று இங்கே நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவங்களோ நித்திரை மயக்கமாக இருந்து தூங்கிட்டாங்க. 2 நேரம் வந்து இன்னும் நீங்கள் நித்திரை பண்ணிட்டு இருக்கீங்களா என்று பாரத்தோடு ஏசப்பா கேட்டும் கூட நித்திரை மயக்கம். 3ஆம் நேரம் வந்து இனி நித்திரை பண்ணுங்கன்ட்டாங்க. அதற்குள்ளாக எதிரிகள் வந்து ஏசப்பாவை பிடிக்கிறாங்க. அங்கே கொண்டு போகிறாங்க. ஏரோது அரண்மனைக்கெல்லாம் அங்கே கொண்டு செல்லும்போது அங்கே பலர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குளிர் காயிற இடத்துல அந்த பேதுரு போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. ஒரு வேலைக்காரி வந்து சொல்கிறா, உன்னை பார்த்தா நீ அவங்க கூட இருந்ததை போல தெரியுது, அவங்க கூட இருந்தது போல தெரியுது. அப்போ இந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு? 3 தடவை அந்த வேலைக்காரிகள் சந்தித்து பேசும்போது, சத்தியமாக எனக்கு அவனை தெரியவே செய்யாதுன்னு சொல்லி அங்கே மறுதளித்த ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஆண்டவர் இயேசு பேதுருட்ட சொல்லியிருந்தார். பேதுரும் ஏசப்பாவும் பேசும்போது, யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். மரிக்கிறதுக்கும் தயார் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவதற்கு முன்பு என்னை நீ 3 தரம் மறுதளிப்பேன்னு சொன்னார்.
3 நேரம் மறுதளித்த பிறகுதான் அந்த சேவல் கூவுற சத்தம் கேட்டு பேதுருவுக்கு பாவ உணர்வு வந்துச்சு. ஐயோ, நம்ம மறுதளிச்சிட்டோமே, அந்த பாவ உணர்வு. 2வது அவருக்கு வாழ்க்கையில் பாவ அறிக்கை வந்தது. அறிக்கை செய்தார். நான் பாவின்னு விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அர்ப்பணிக்கிறாரு. தன்னை பூரணமாய் ஆண்டவருடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமான பிறகு அந்த பேதுருவை தேவன் என்ன செய்கிறார்? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த பேதுரு கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! எப்படி பிரகாசிக்கப்படுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 37 அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் உயிர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட வாய்ப்பாக இருக்கிறது. ஆவியில் மரித்து போயிருந்து மறுதலித்த பேதுரு, யோசித்து பாருங்க. கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நேரம் வந்தபோது அந்த பாவ உணர்வு, பாவ அறிக்கை, அர்ப்பணிப்பு இது முடிஞ்ச உடனே அவர் தைரியமாக எழுந்து உயிர்ப்பிக்கப்பட்ட பேதுருவை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறதை அப்போஸ்தலர் 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் அதிகாரங்களெல்லாம் பார்த்தார். கூட்டமாக 3000 பேர் என்றும் 5000 பேர் என்றும் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தனி மனிதன் நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என்னோடு உள்ள கூட்டம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என் திருச்சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். திருச்சபை உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் இன்றைக்கு நம்முடைய தேசம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நம்ம அதிகமாய் நாம் ஜெபிக்க கடனாளியாக இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். எழுப்புதல் என்பது பரிசுத்த ஆவியினால் நிகழும் ஒரு உன்னதமான காரியம். எழுப்புதலையும் பரிசுத்த ஆவியையும் பிரிக்கவே முடியாது. அன்பானவர்களே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததை பார்க்கிறோம். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதே எழுப்புதல். இந்த நாட்களில் விசுவாசத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் குறைவுபட்டிருக்கிற தனி மனிதன், குடும்பம், திருச்சபை, இவங்க வாழ்க்கையில் என்ன வேண்டும்? உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். தேவனோடு உள்ள ஐக்கியம், மனுஷர் மேல் தயவும் அன்பும் இருக்குதா? அது நல்லா யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, ரொம்ப கடினமான காரியம்தான் இந்த கடைசி நாட்களில் ஒருத்தரை மன்னிக்கிறதும் அந்த காரியங்களை மறக்கிறதும். மன்னிச்சால் மட்டும் போதாது, அதை அந்த இருதயத்திலேருந்தே தூக்கி தூர போடணும். சொன்னதே சொல்லிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. தேவனோடு உள்ள ஐக்கியம் அது நாளுக்கு நாள் அது அதிகரிக்கப்பட வேண்டும். அதே போல மனுஷர் மேல் உள்ள தயவு, அன்பு, அந்த அன்பு என்ன பண்ணுது? மற்றவர்களுக்காக ஜெபிக்க தூண்டுது, சகோதரர்களுக்காக ஜெபிக்க தூண்டுது, அவர்களையும் உயிர் மீட்சியின் பாதையில் அழைக்க தூண்டுகிறது. ஆகையினால நம்ம முதலாவது ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அதிகமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டோடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எனக்கு அந்த உயிர் மீட்சியை தாரும், என்னை உயிர்ப்பையும். அநேக நேரத்தில் குடும்ப பிரச்சனை, பாடு, இதிலேயே நான் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? முதலாவது நம்ம ஜெபிக்கிறது
எனக்காக ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ, உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் நான் பலப்பட ஆண்டவரே, வேத வாசிப்பதின் மூலமாக, ஜெபிப்பதின் மூலமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நான் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் என் குடும்பம் உயிர்ப்பிக்கப்பட முடியும், என்னுடைய சமுதாயம், என்னுடைய திருச்சபை அப்பதான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். பாருங்க, சோர்ந்து போன பேதுருவுக்கு வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் வந்தபோது அவன் சொல்றான், ஜீவாதிபதியை நீங்க தான் கொலை செய்தீங்கன்னு தைரியமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கோழைதான், மறுதலித்தவன் தான். ஆனாலும் ஆண்டவர் அவரை தொட்டு உயிர்ப்பித்த போது தைரியமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்து தேவனுக்காக பலத்த காரியங்களை சாதிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், என் குடும்பத்தை உயிர்ப்பியும், என் சமுதாயத்தை உயிர்ப்பியும், என்னுடைய திருச்சபையை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் திருச்சபையிலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரட்டுங்கத்தாவே. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரட்டுங்கத்தாவே. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரட்டுங்கத்தாவே. திருச்சபைகளில் அன்பு பெருகட்டுங்கத்தாவே. திருச்சபைகளில் பரிசுத்தம் ஆண்டவரே, பரிசுத்தம் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏனோ தானோ என்று அஜாக்கிரதையாய் வாழக்கூடிய ஆண்டவரே பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ பயமின்றி வாழ்பவர்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் வரட்டும், ஒரு மனமாற்றம் வரட்டும். தேவ பயம் ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவியுங்கள் என்று சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. திருச்சபைகளிலும் ஆண்டவரே குடும்பங்களிலும் தேவ பயம் இல்லாமல் வாழுகிற கிறிஸ்தவர்களுக்காக நல்லா யோசிங்க. கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். மற்றவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க. பேர் கிறிஸ்தவமாய் தேவ பயம் இல்லாமல் துணிகரமான பாவம் செய்து கொண்டிருக்கிற யாரானாலும் அவங்க விடுவிக்கப்பட, உயிர் மீட்சி அவங்களுக்குள்ளே காணப்பட கருத்தாய் ஜெபிப்போமா. தாவீது ராஜா சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறார். இந்த ஜெபம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கிறிஸ்தவ ஆலயங்களிலே ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள், சின்ன பிள்ளையோ இளம் வாலிபமோ வாலிபர்களோ குடும்பங்களோ முதியோர்களோ யாரானாலும் அந்த தேவ பயத்தோடு காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடுனது போல கிறிஸ்தவ திருச்சபைகளில் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு மனதை கொடுங்க.
பதவி ஆசை, பண ஆசை எல்லாம் ஒழித்து ஆண்டவரே திருச்சபைகளில் அன்பு, ஒருமனப்பான்மை, ஒருமனப்பாடு வரட்டுங்க தாவே. ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நடத்துகிற போதகர்களுக்காக, சபை கமிட்டிக்காக, விசுவாசிகளுக்காக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நல்ல முறையில் திருச்சபையை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா ஆண்டவரே கிருபைகளை போதகர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். அவங்க குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதியும். உண்மையாய் என் ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிற ஆண்டவரே குடும்பங்களை, போதகர்கள் குடும்பங்களை எல்லாம் என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. அவங்க மூலமாய் திருச்சபை ஆண்டவரே உயிர் மீட்சி அடையட்டும். ஆண்டவரே உயிர் மீட்சி அடையட்டும். ஆண்டவரே எங்கெல்லாமே ஆராதிக்கிறார்களோ பாரத தேசம் முழுவதும் ஆராதிக்கிற இடங்கள் நம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே ஊழியர்கள் மூலமாக தேவ நாம மகிமைப்படட்டும். எல்லாருக்குள்ளும் ஒரு உயிர் மீட்சி வரட்டும். வரட்டும் ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடுகளை கடந்து தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவரே அப்படி ஒரு உயிர் மீட்சி எல்லாருக்குள்ளும் வரும்போது ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடுகளை கடந்து தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை தாருங்க தாவே. ஹல்லேலூயா. இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பாரம்பரியமாக கடைபிடிக்கிற சடங்காச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே சீர்திருத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட்டு ஒழித்து ஆண்டவரே மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் விட்டு ஆண்டவரே அப்பா பாரம்பரியமாக கடைபிடிக்கிற ஆண்டவரே சடங்காச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டுங்க தாவே. திருச்சபைகள் எரிந்து பிரகாசிக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எழுப்புதல் பாவிகளுக்கல்ல, எழுப்புதல் பாவிகளுக்கல்ல, மனம் திரும்பின சபையில் சேர்க்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டோருக்காகத்தான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருடைய சபை மக்களுக்கு ஒரு உயிர் மீட்சி வரும்போது பாவிகள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஒரு பேதுரு, மறுதலித்த பேதுரு தன்னை உணர்ந்த போது, உயிர்ப்பிக்கப்பட்ட போது அங்கே போய் சொல்லுகிற ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது 3000 5000 பேர் எல்லாம் அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எழுப்புதல் அதோடு முற்று பெறுவதில்லை. வெளி உலகத்துக்கு எழுப்புதலுக்கு ஏதுவான கிரியைகளை செய்ய துவங்கும். கர்த்தாவே, நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும் போது மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அந்த எழுப்புதலுக்கு ஏதுவான கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு நீ பலன் கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த ஜனங்கள் தேவனால் கடிந்து கொள்ளப்படும் போது தங்கள் இருதயத்தில் உணர்த்தப்பட்டு பாவங்களுக்காக கதறி அழுது மனம் திரும்பி மறுரூபமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவரே நீங்கள் தாருங்கப்பா. எங்கெல்லாம் ஆண்டவரே மிஷனரிகள், போதகர்கள் ஆண்டவரே தென்னிந்தியாவில் இருந்து வட இந்தியா வரைக்கும் எங்கெல்லாம் கர்த்தாவே உம்முடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவத்தோடு ஒட்டி
ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற, பாவத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. அவங்க சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. அவங்க உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு பதில் கிடைத்து அவங்க மீண்டுமாக அந்த திருப்பணியை செய்வதற்கு அவங்களை புதுப்பியும் ஆண்டவரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். முழு தேசத்திலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு எழும்பக்கூடிய கிருபைகளை நீ தர வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், திருச்சபைகளில், தேசம் எங்கும் வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவரீர் எல்லாரையும் நீ மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஒரு மெழுகுவர்த்திய வைத்தாலே அந்த ஏரியா முழுதும் வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படி ஒரு 100 மெழுகுவர்த்திய பொருத்தி வச்சாலே எவ்வளோ பேருக்கு வெளிச்சம் கொடுக்குமே. தேசம் எங்கும் இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களாலே, உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாலே அந்த பகுதிகளெல்லாம் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படுவார்களாக. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருடைய கண்கள் படக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தாரும். வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய கிருபையை தாரும். உமது வைராக்கியம் தாரும் இயேசுவே, உம்மில் வைராக்கியம் தந்திடும். உமது வைராக்கியம் தாரும் இயேசுவே, உம்மில் வைராக்கியம் தந்திடும். தாரும் உந்தன் வைராக்கியமே தேவா என் வாழ்விலே, தாரும் உந்தன் வைராக்கியமே தேவா இன்றே என் வாழ்விலே. உமது வைராக்கியம் தாரும் இயேசுவே, உம்மில் வைராக்கியம் தந்திடும். உமக்காக வாழும் வைராக்கியம் தாரும், உம்மை சாட்சியாய் அறிவிக்கும் வரம் தாருமே. உமக்காக வாழும் வைராக்கியம் தாரும், உம்மை சாட்சியாய் அறிவிக்கும் வரம் தாருமே. ஊக்கமாய் ஜெபிக்கும் வைராக்கியம் தாரும், உமக்காக உழைக்கும் வைராக்கியம் தாருமே. ஊக்கமாய் ஜெபிக்கும் வைராக்கியம் தாரும், உமக்காக உழைக்கும் வைராக்கியம் தாருமே. தாரும் உந்தன் வைராக்கியமே தேவா என் வாழ்விலே, தாரும் உந்தன் வைராக்கியமே தேவா இன்றே என் வாழ்விலே. உமது வைராக்கியம் தாரும் இயேசுவே, உம்மில் வைராக்கியம் தந்திடும். தியாகமாய் கொடுக்கும் வைராக்கியம் தாரும், ஆத்தும ஆதாயம் செய்யும் வரம் தாருமே.
தியாகமாய் கொடுக்கும் வைராக்கியம் தாரும். ஆத்தும ஆதாயம் செய்யும் வரம் தாருமே. என்னையே தந்திடும் வைராக்கியம் தாரும். தேசத்தை உமதாக்கும் வைராக்கியம் தாருமே. என்னையே தந்திடும் வைராக்கியம் தாரும். தேசத்தை உமதாக்கும் வைராக்கியம் தாருமே. தாரும் உந்தன் வைராக்கியமே தேவா என் வாழ்விலே. தாரும் உந்தன் வைராக்கியமே தேவா இன்றே என் வாழ்விலே. உமது வைராக்கியம் தாரும் இயேசுவே. உம்மில் வைராக்கியம் தந்திடும். வைராக்கியத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். வைராக்கியத்தோடு பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். வைராக்கியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் கடைசி விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்க வைராக்கியத்தோடு செயல்படுவோம். ஒரு செடியை வளர்க்குறோம், அடிக்கடி ஒடிச்சு விட்டோம்னா அது என்னைக்கு துளிர்த்து அது என்னைக்கு கனி கொடுக்கும்? ஒரு நாளும் கனி தராது. அது வளர்ந்து வந்து அது நல்ல பூ வைக்கிற சமயத்தில் அந்த செடியை ஒடிச்சு விட்டோம்னா என்ன பிரயோஜனம்? அது என்னைக்கு கனி கொடுக்கும்? நம்ம விசுவாச வாழ்க்கையை ஒரு நாளும் ஒடிச்சு விடவே கூடாது. என்ன வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், விசுவாசத்தை விட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை விட்டு கொஞ்சம் கூட நம்ம பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பின்னிட்டு பார்க்குற ஒரு நிலைமை வந்துன்னா அந்த லோத்துடைய மனைவிக்கு கதை தான். ஒரு பாதுகாப்பு கிடச்சிது, அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிது, அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடச்சிது. சீக்கிரம் போங்க, ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடி போங்க. ஓடுறாங்க. மலைக்கு ஓட முடியல, பக்கத்து கிராமத்துக்கு போகிறேன்னு சொன்னார் லோத்து. அதுக்கும் அனுமதி கிடச்சிது. ஓடுறாங்க. பின்னிட்டு பார்த்த லோத்துடைய மனைவி உப்பு தூணானாள். பாருங்க என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவங்களா வாழ்ந்து ஆண்டவருக்காக சாதிக்காமல் வாழ்ந்து 5 வருஷம் வாழலாம், 50 வருஷம் வாழலாம், 100 வருஷமும் வாழலாம், 150 வருஷமும் வாழலாம். செல்வாக்கோடு வாழலாம், செல்வாக்கு இல்லாமல் வாழலாம். மரிக்கும்போது நித்திய நரகத்துக்கு போகிற இல்லை, என்ன அர்த்தம் இருக்குது? நல்லா வாழ்ந்து செல்வ பெருக்கோடு வாழ்ந்து நித்திய நரகத்தில் போய் தத்தளிக்கிறதில்ல என்ன லாபம் இருக்குது? எல்லாரும் யோசிங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் பேரளவில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நானும் தான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்ட்டு சொல்லி மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற எந்த ஒரு திருச்சபையானாலும் இந்த நாளில் அந்த திருச்சபைகளுக்கு ஒரு உயிர் மீட்சி வந்தாக வேண்டும். அப்போதான் தேசம் உயிர் மீட்சி அடைய முடியும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் திருச்சபைகள் இல்லாததே இல்லை. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை போல விஸ்வவாணி, ஐஎம், ஜெம்ஸு அநேக இயக்கங்கள் மூலமாக நிறைய திருச்சபைகள் இருக்குது, கிராமங்களில் இருக்குது. மர நிழலிலே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, வீட்டு வராண்டாவில் கர்த்தரை ஆராதிக்கிற சபைகள் இருக்குது. எங்கே ஆராதித்தாலும் நான் கிறிஸ்துவோடு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்களே தேவனுடைய ஆலயம்,
ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆகையினால நான் தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவிப்பதற்கு முடியாத அளவில் அந்த பாவ கட்டுகள் இருக்குமானால் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நானும் கிறிஸ்தவள்னு சொல்லல, என்ன பிரயோஜனம்? இந்த நாளில் இந்தியா முழுவதும் உயிர்மீட்சி, இந்திய திருச்சபைகள் உயிர்மீட்சி அடைய வேண்டும். நானும் கிறிஸ்தவள் தான் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உயிர்மீட்சி வர வேண்டும், உயிர்மீட்சி வர வேண்டும். அன்பானவர்களே, முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருப்பணி செய்கிற பிள்ளைகளானாலும் மற்றவர்களானாலும் ஒரு முறை கூட இயேசுவை அறியாத பிள்ளைகள் இந்த டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும், வாட்ஸ்அப் மூலமாய், யூடியூப் மூலமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த உயிர்மீட்சி வரும். இயேசு உள்ளங்களிலே வசித்தால் உயிர்மீட்சி வரும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் உயிரடைய செய்கிறவர். மரித்த லாசர்வை கூட உயிரோடு எழுப்பின தேவன். செத்துப்போய் நாரிப்போன லாசர்வை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்று அநேக இடங்கள்ல எல்லாம் தேவன் ஜனங்கள் மத்தியில் விசுவாசத்திற்காக அந்த அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். நாங்கள் வாழ்ந்து ஊழியம் செய்த குஜராத் பகுதி, பிப்பல்வாடா பகுதியில், தாங்தர் பகுதியில் மரித்து போன ஒரு பிள்ளைய அவங்களே ஜெபித்து, அந்த ஆண்டவரை அறியாத பாமர ஜனங்களை ஜெபித்து அந்த மரித்து போன அந்த குழந்தைக்கு உயிரடைய செய்து எங்கள்கிட்ட கொண்டாந்து காட்டினாங்க. நாங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். பாமர ஜனங்கள் அவங்களே ஜெபித்து அந்த குழந்தைக்கு உயிரடைய வைத்தாங்க. அன்பானுளே, ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். இன்னமாக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேச தலைவர்கள் நல்லபடியாக அவங்களுடைய பொறுப்பிலே பணிகளை செய்வதற்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாகவும் அவர்கள் ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழி நடத்தக்கூடிய கிருபையை ஒவ்வொரு தலைவர்களும், முதலாவது தமிழ்நாட்டின் தலைவர்கள் ஒவ்வொரு பேரும் கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்பானவர்கள் ஞானத்தோடு ஆண்டவரே, ஞானத்தோடு ஆண்டவரே நாட்டை ஆளத்தக்கதாக கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:1 சொல்லப்பட்டபடி நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லா பொறுப்பானவர்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அமைதலுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஆளுகிறவர்கள், ஆளும் கட்சி எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. சகல ஞானத்தோடு நிரப்பி அவளை நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, கடைசி நாட்களில் வாலிபர்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, தேச தலைவர்களுக்கும் அந்த ஆவி ஊற்றப்படட்டும், அவர்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசேக்கியேல் 22:30 சொல்லப்படுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லுகிறதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். தேசம் அழிந்து போகாதபடிக்கு, தேசம் அழிந்து போகாதபடிக்கு எழுப்புதல் அடையவும், அந்த எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற எழுப்புதல் ஜெப வீரர்களை தேவன் எழுப்பி தரும்படியாய். ஹல்லேலூயா. நாலா திசையிலும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப வீரர்களை நீங்கள் எழுப்பி தரும்படியாக தேசத்தை ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக தான் காக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எழுப்புதல் அடைய ஆண்டவரே ஜெப வீரர்களை ஆண்டவரே ஜெபிக்க திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை தேவன் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய தேசத்தில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பஞ்ச காலத்தில் ஒரு விதவையின் வீட்டை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேசம் எங்கும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் எழும்பட்டும் கர்த்தாவே, எழும்பட்டும். தேசத்தில் திறப்பிலே நிற்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வியாதியோடு வேதனையோடு கேன்சர் போன்ற வியாதியினாலும் ஹை பிபி ஹை சுகர் போன்ற பலவீனங்களிலே பாதிக்கப்பட்ட எல்லா மிஷனரி பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, மிஷனரிமாருடைய பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அவங்களை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே, அணைத்து கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும், உம்முடைய வழி நடத்தல் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் தாங்கின ஆண்டவரே, நீரே எல்லாரையும் தாங்கி நடத்துவீராக. ஆண்டவரே வியாதியின் அகோரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் உங்கள் வலது கரங்களை உயர்த்தி. வியாதிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஆஸ்பத்திரிகளுக்கு போனாலும் நம்மளை யாரும் செம்மையாக கவனிக்கவே மாட்டாங்க. அந்த மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு பலன்தான் குன்றி போகிறது. என்னுடைய அனுபவத்திலேருந்து தான் நான் சொல்கிறேன்.
ஏழை ஜனங்கள் பயங்கரமான வியாதி நிமித்தம் படுத்த படுக்கையில் நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் யாராக இருந்தாலும் தேவன் ஒரு வார்த்தை சொல்லி அவர்களை சரீரத்திலையும் ஆத்மாவிலும் அவர்களை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. கேன்சர் போன்ற வியாதியினால் ஹீமோ கொடுத்து கொடுத்து பலவீனப்பட்டு என்ன செய்வோம் என்று தவிக்கிற குடும்பங்கள், அதன் மூலமாய் கடன் பிரச்சனை, பிள்ளைகளாலேயும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே பலப்படுத்துங்க. அழைக்கப்பட்ட அழைப்பில் அவங்க நிலைச்சி நின்று உம்முடைய திருப்பணியை செய்யணும் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவங்க மேலே மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பானவர்களே, வாலிப பிள்ளைகளுக்காக நிறைய சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம ஒன்றுமே நேரடியாக நம்ம பார்க்கவே இல்லை. ஆனாலும் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் இன்னை வெட்டு, குத்து, கொலை, தற்கொலை, கொலை வெறி, அடுத்தவங்களை ஒரு மரத்தை கூட வெட்டணும்னா யோசித்து தான் வெட்டுவோம். ஐயோ இதை வெட்டுவோமே அப்படின்னு சொல்லி கலங்கி தான் போய் ஒரு மரத்தை கூட வெட்டுவோம். ஆனால் மனுஷனை எவ்வளோ தாறுமாறாக துண்டு துண்டாக வெட்டி போடுறாங்க. ஒரு இரக்கமே இல்லாத எவ்வளவு கொடிய செயல். இதெல்லாம் காரணம் மனுஷனாக இருந்தான்னா அப்படி வெட்டி கொண்டிருக்க மாட்டான். மனுஷனாட்டு இல்லை. குடி வெறிக்கும், வேசி தனத்துக்கும், விபச்சாரத்துக்கும், பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு அந்த குடி வெறி அந்த குடி வெறியில் போதை பொருளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டனால தான் இந்த கொடிய செயல்கள் இதெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலத்தில் எல்லாரையும் ஒரு பாடுபடுத்திடணும்னு அவன் பார்க்குறான். அவனுடைய பின்னணியத்தில் இருந்து அவன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பிசாசு எடுக்கிறான். அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கோட்டைகள் அழிந்தே போகட்டும். இந்த நிமிஷத்தில் அழியட்டும். ஆண்டவரே, குடி போதைகளுக்கும், ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள், போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இந்த நிமிஷமே விடுதலை உண்டாகட்டும். குடிச்சு வெறிச்சி சன்மார்க்கத்திலும் கொலை வெறியிலும் சுற்றி திரிகிற வாலிபர்களையும் எல்லாரையும் கர்த்தர் திருப்ப வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பெரிய காரியங்களை ஆண்டவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தீயவ திருடரும் கொடியவ கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார், ஓடியே வா.
தீயவர், திருடர், கொடியவர் எல்லாரும் இயேசுவிலே மாற்றம். இயேசு கிறிஸ்து தான் மாற்றம் தருகிறார். ஒரு கொடிய கள்ளன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ஒரு பக்கம் 2 கள்வர்கள், ஒவ்வொரு கள்வர்கள், அதில் ஒரு கள்ளை இயேசுவிலே மாற்றம் பெற்றானா? தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறுமலர்ச்சி அடைகிறாங்க. அன்று அவனுக்கு பரதீசில் இடம் கிடச்சி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாருக்கும் அந்த வாழ்வு கிடைக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், தீயவர், கொடியவர், ஆண்டவரே, கொலைஞர்கள், கொலை வெறி பிடித்தவர்கள், ஆண்டவரே, போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் எல்லாரையும் கர்த்தர் எங்கள் தேசத்தில் விடுவியப்பா, ரட்சிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, எல்லா துறையிலும் பணியாற்றக்கூடிய மக்கள் பொறுப்புணர்ச்சியோடு ஆண்டவரே கடமைகள் செய்ய உதவி செய்யுங்க. ஆஸ்பத்திரிகளில் வேலை செய்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆண்டவரே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, எல்லா ஆண்டவரே டிபார்ட்மெண்ட்டும் ஆண்டவரே பணி செய்கிறவங்க ஆண்டவரே லஞ்சங்கள் வாங்காதபடி உண்மையாய் உத்தமத்தோடு உழைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமது கரங்களை தருகிறோம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக பொறுப்பாய் நடத்துகிற தம்பி குடும்பம், ஆண்டவரே பீட்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரே அவங்களுடைய காரியங்கள், தேவைகள், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிபூர்ணமான சுகமும் பலனும் ஆண்டவரே உண்டாகட்டும். உடைய திருப்பணிக்கு என்று தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே பலத்தால் இடைகட்டி உடைய திருப்பணியை தொடர்ந்து செய்ய பலப்படுத்து கர்த்தாவே, பலப்படுத்தும். இணைந்து பணியாற்றக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், தம்பி அபிஷேக் எல்லாருக்காக அவங்களுடைய நல்ல சுகம் பலனுக்காக ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த டிவி ஸ்டேஷனில் ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஆண்டவரே சகோதர சகோதரிகள் நல்ல செய்திகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே மறுமலர்ச்சி அடைய, உயிர் மீட்சி அடைய உதவி செய்வீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பலப்படுத்தும். தேவை சந்திக்கப்படட்டும். யாராவது சுகவீனமாய் படுக்கையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. என் தேவனால் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசத்தோடு சொன்னது போல நாங்களும் விசுவாசத்தோடு கேட்கிறோம் கர்த்தாவே. எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆண்டவரே ஆத்மாவில் ஒரு உயிர் மீட்சி, ஆண்டவரே ஆவி பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் தான் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிவி மூலமாய் பார்க்கிற இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி வரட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை பார்த்து என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராவது கைவிடப்படக்கூடாது. ஆவி ஆத்தும சரீரத்தில் ஆண்டவரே புது மலர்ச்சி, ஆண்டவரே உயிர் மீட்சி உருவாகத்தக்கதாக உதவி செய்வீராக. ஒரு பிள்ளைகளாவது என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவில் இருந்து ஒரு உயிர் மீட்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து என் தேவனுக்காக ஆண்டவரே பல ஜபத்தின் மூலமாக அநேகத்தை சாதிக்கத்தக்கதாக கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே,
ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்